எங்க ஸ்கூல்ல தான் படுத்துக் கொண்டிருந்தேன். அந்த 2012 மே 25 நான் ஸ்கூல் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது பிரதியட்சமாய் எனக்கு முன்பதாக ஒரு பெரிய சர்ப்பம் எனக்கு முன்பதாய் தோன்றி சொன்னது, இதுவே கடைசி நாள், இதுவே கடைசி நாள், உன் ஜீவன் எடுக்கிற நேரம் வந்துவிட்டது என்ற உடனே என் இருதயம் எல்லாம் துடிக்க தொடங்கிவிட்டது. என் இருதயத்தில் யாரோ ஊசி குத்துவது போல வேதனை, என் இருதயத்தை யாரோ கையால பிழிவது போல ஒரு வேதனை. என் இருதயம் துக்கம் தாங்க முடியவில்லை, என் இருதயத்தில் மூச்சு விட முடியவில்லை. எனக்கு தெரிந்து விட்டது, இன்னொரு 2-3 நிமிஷத்தில் நான் சாக போறேன். இப்ப நான் புலம்ப தொடங்குறேன். எத்தனை தெய்வத்தை ஆராதித்தோம், எத்தனை தெய்வத்தை வணங்கினோம், எத்தனை தெய்வத்திற்காக நெருப்புல நடந்தோம், எத்தனை தெய்வத்திற்காக செருப்பில்லாமல் மலைகள் மேல ஏறினோம், எத்தனை தெய்வத்தை ஆராதித்தோம். ஒரு தெய்வம் என்னை காப்பாற்ற வராதோ, ஒரு தெய்வம் என்னை விடுவிக்க வராதோ, இந்த மரண பிடியிலிருந்து என்னை வாழ வைக்க இந்த உலகத்தில் தேவன் இல்லையோ என்கிற கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து தெரிந்துவிட்டது. மூச்சு விட முடியாதபடி வேதனை வந்தபடியால் தற்கொலை செய்து விடலாம் என்று அந்த ஸ்கூல் 5th பில்டிங் மேலே ஏறி கால்களை வைத்து தற்கொலை செய்வதற்காக நான் குதிக்க போகிற நேரத்தில் என் கண்களுக்கு முன்பதாக ஒன்று தெரிகிறது. வானம் 2ஆய் திறக்கிறது. ஒரு பெரிய வெளிச்சம் என்னை தேடி வருகிறது. வெளிச்சத்தின் பெரிய சத்தம் தோன்றுகிறது. நானே மெய்யான தேவன், உனக்காய் சிலுவையில் சுமந்த இயேசு நானே. ஒரு வல்லமை நிறைந்த சத்தம், அதிர பண்ணுகிற சத்தம், எளியவனுடைய சத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிற சத்தம், நொறுங்குண்ட இருதயத்தை புறம்பே தள்ளாத தேவன். ஒருவேளை இந்த ராத்திரி இந்த சத்தங்கள் எங்கிருந்து கேட்டாலும் பரவாயில்லை, உங்கள் வியாதிக்கு